காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கும் என்டேஞ்சர்மென்ட் பைண்டிங் எனும் தீர்மானத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா என்டேஞ்சர்மென்ட் பைண்டிங் எனப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் தீர்மானத்தை கடந்த 2009ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இதில் காற்றில் வெளியிடப்பட்டு வெப்பத்தை உறிஞ்சி வைக்கும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் உள்ளிட்ட 6 வாயுக்கள் பொதுமக்கள் ஆரோக்கியத்திற்கும் சூழலுக்கும் ஆபத்தானவை என்று நிறுவப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தூய்மை காற்று சட்டத்தின் கீழ் வாகனங்கள், மின் நிலையங்கள் மற்றும் பல தொழில்துறைகளின் கார்பன் உமிழ்வுகளை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இதை அடுத்து உமிழ்வை கட்டுப்படுத்த கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் உற்பத்தி செலவு பல ஆயிரம் ரூபாய் அதிகரித்தது. இந்த விதிகள் 2012 முதல் 2025 வரையிலான வாகனங்களுக்கு 90 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு வைத்ததாக அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் என்டேஞ்ச்மென்ட் பைண்டிங் தீர்மானத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று ரத்து செய்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்க வாகனத்துறைக்கு தீங்கு விளைவித்த ஒபாமா கால கொள்கை இப்போது அதிகாரப்பூர்வமாக முடித்து வைப்பதாக கூறினார்.